ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய vlog சேனல். டாக்டர் ஜிதேந்திர சைக்காலஜின் தமிழ் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் இருக்கும். இது என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக பின்தங்கி இருந்த சைனா எப்படி இப்போ அமெரிக்காவை பீட் பண்ணி முன்னாடி போயிட்டுருக்கு, இதனால இந்த உலகத்தோடைய வேர்ல்டு ஆர்டரே எப்படி மாறலாம் அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதனுடைய ஆரம்பம் எங்கேருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அப்படின்ற இடத்துல இருக்குது. என்ன செய்யுது, சும்மா சும்மா எவ்வளோ பார்த்தாலும் ஏஐன்றீங்க, இதுனா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைக்காலஜி தமிழ் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டீட்டெயில்டாக ஏஐனா என்ன என்ன கிடையாது, அதில் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அது பயமுறுத்துற அளவுக்கு பெரிய விஷயமும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தை தூக்கி சாப்பிட போகிற ஒரு முக்கியமான விஷயம் அது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பதிவு செஞ்சிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பதிவு செய்ய போகிறோம்னா, அமெரிக்கா ஏற்கனவே சைனா மேலே வச்சிருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது அவங்களுக்கு லேட்டஸ்ட் கிரேடு சிபியூஸ், ஜிபியூஸ்ன்னு சொல்லப்படுற கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டு, கம்ப்யூட்டரில் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதையுமே சைனாக்கு விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, இல்லை விற்கணும்னா இவ்வளோ கம்மியாக தான் விற்கணுன்ற மாதிரி அமெரிக்கா நிறைய சாங்ஷன்ஸ் விதிச்சிருந்தது. இதற்கு காரணம் சைனாக்கும் தைவானுக்கும் இருக்க பிரச்சனைகள். தைவானை சைனா எடுத்துக்க முயற்சி செய்யுது, சைனாவோட இன்க்ளூட் பண்ணிக்க முயற்சி செய்யுது. இந்த உலகத்துக்கே வந்து ஹை கிரேட் சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 2 யூட்டிலிட்டி தான் இடங்கள் தான் இருக்குது. அதில் ஒரு இடம் தைவான். அதை சைனா எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஒரு பெரிய பவர் சைனாவுக்கு வந்துடும் அப்படின்றதுனால, தைவானை காப்பாற்றுறது எங்களுடைய ரொம்ப முக்கியமான வேலைன்னு ரொம்ப நாளாக அமெரிக்கா சொல்லிகிட்டு இருந்தது. ஸோ தைவானை அமெரிக்கா தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. அதனால சைனா அதை த்ரெட்டன் பண்ணுறதுனால, சைனா இதுக்கப்புறமா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வராமல் பார்த்துப்போம் அப்படின்னா சைனாவால் டெவலப் ஆக முடியாது, சைனாவுடைய காலில் பிடிவாளம் போடுறோம் அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கா நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் எப்படி வந்து நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, எப்போ தேவை ஏற்படுதோ அப்போ இருக்கிற விஷயங்களை வச்சு மனிதன் பெரிய விஷயங்களை செய்வான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் தன் கிட்ட இருக்கிற பழைய ஜிபியூஸ், பழைய சிபியூஸ் அதை மட்டும்தான் வச்சுக்கிட்டு, அதை வைத்து அவங்க ஒரு ஏஐ மாடலும் முயற்சி செஞ்சு உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு பேர் தான் டீப்சீக், DEEPSEEK. நீங்கள் இப்போ இணையதளத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாட் ஜிபிடி மாதிரியே இது ஒரு உங்களுடைய ஏஐ பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது என்னென்ன பெரிய விஷயமா, அதுதான் கிளாட் இருக்குது, மைக்ரோசாஃப்டோட கோபைலட் இருக்குது, கூகுள்து ஜெமினி இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்களேன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாம் லேட்டஸ்ட் ஆர்கிடெக்சரில், லேட்டஸ்டான சிபியூவில், லேட்டஸ்டான ஜிபியூவில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களை விட 10லேருந்து 15 முறை மடங்கு வேகமாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் பழைய ஆர்கிடெக்சரை வச்சு, பழைய சிபியூ வச்சு சைனா இதை சாதிச்சு காமிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது யார் வேணால் எடுத்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்டர்நெட்லேயே அது ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கு. அப்படின்னு என்ன அப்படின்னா, எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தானே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய மூளைன்னு சொல்லுவோம். அந்த மூளையை உங்களோட கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் லாமான்னு ஒரு மாடல் இருக்குது. சாட் ஜிபிடியோடைய வேர்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஜிபிடி ஃபார் ஆல் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த மாதிரி மாடல்லாம் நான் என்னுடைய கம்ப்யூட்டர்லேயே, கொஞ்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தேவை, என்னோடய கம்ப்யூட்டர்லேயே நான் இன்ஸ்டால் பண்ணி நான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதெல்லாம் சின்ன சைஸ் மாடல். அது மட்டும் இல்லாமல் அதனால் இந்த அளவுக்கு சாட் ஜிபிடி அளவுக்கு சூப்பராலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் டீப்சீக்கோடைய மாடலால் சாட் ஜிபிடி அளவுக்கு பண்ண முடியும், ரொம்பவே கம்மியான ரிசோர்ஸை வச்சுட்டு. ஆனாலும் அது நம்மளோட கம்ப்யூட்டரில் ரன் பண்ண முடியாது. பட் ஆனால் யார் வேணால் ஓரளவுக்கு பவர் வச்சுருந்தாங்கன்னா எடுத்து ரன் பண்ணிக்கலாம்னு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸு சைனா மேக் பண்ணுது. நான் உங்களை தாண்டிட்டேன்றது மட்டும் இல்லாமல், உங்களோட பெரிய சிறந்த அறிவாளிகள் என்னுடைய நாட்டில் இருக்காங்க அப்படின்றது காமிச்சிருச்சு. ஏன்னா பழைய டெக்னாலஜியை வச்சு உங்களோட என்னால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்ட்டு. இதனுடைய அடுத்த எவல்யூஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னா, இதுக்கப்புறமா ஓரளவுக்கு இது என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டுமே, ரைட்? இதுக்கப்புறமா யூஎஸ்ஸை சார்ந்து நாங்கள் இல்லை அப்படின்ற இடத்துக்கு சைனா போக ஆரம்பிக்கும். தன்னுடைய இந்த ஹை குவாலிட்டி, அதாவது வந்து எட்ஜ் ஆஃப் த டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, டெக்னாலஜியோடைய ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கிற முக்கியமான சிப்ஸை இதுக்கப்புறமா சைனாவாலேயே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் அதிகம். ஏன் அப்படின்னா, ஏஐ ரெவல்யூஷனில் சைனா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏஐ வைத்து புதிய டெக்னாலஜிகளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுல மிகவும் வேகமாக சைனாவால் போக முடியும். ஸோ இது அமெரிக்கா சொல்லிக் கொடுக்கணும், அமெரிக்கா கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. சைனாவாலேயே இந்த விஷயங்களை தனக்குத்தானே உருவாக்கிக்க முடியும். அதனால யார்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கோ, டெக்னாலஜி இருக்கோ, அவங்க தான் இதுக்கப்புறமா உலகத்தை ஆள போகிறாங்கன்றது தான் உண்மைன்றதுனால, இதுக்கப்புறமா இந்த உலகத்துடைய பாலிடிக்ஸே மாறலாம், உலகம் எப்படி சைனாவை பார்க்குதுன்றது மாறலாம், சைனாவை சுற்றி இந்த உலகம் கொஞ்சம் சுற்றி வர மாதிரி மாறுற காலகட்டங்களும் உருவாகலாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். எனக்கு சொல்லும்போது நான் சைனாவுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரிலாம் நினைக்காதீங்க. என்ன நடக்குதோ அது இருக்க மாதிரி பார்க்குறது தான் நமக்கு நல்லது. நம்ம இந்தியாவில் இருக்கோன்றதுனால சைனா பண்ணுறதுலாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயம்.
ஒரு விஷயத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றதை பார்க்கணும். அது ஒருவேளை நம்மளுடைய நாட்டில் நம்மளால சாதிக்க முடியுமான்றதையும் யோசிக்கணும். இவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றதுனால, இல்ல அந்த பழம் புளிக்குதுன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க உண்மை. அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். இவங்களோட மாடல் எவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நீங்க பார்க்கணும்னா, இவங்களது ஓடுறது ஓல்டு ஆர்க்கிடெக்சர்ல ஓல்டு சிபியூஸ், ஓல்டு ஜிபியூஸ வச்சுக்கிட்டு, அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது வார்த்தைகளால சொல்ல முடியாது. அது அவ்வளோ கஷ்டமான விஷயம். அவ்வளோ எஃபிஷியன்ட்டான கோட வச்சு தான் அதில ரன் பண்ண முடியும். நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல, இல்ல உங்களுடைய ஃபோன்லேருந்து இன்னைக்கு போயிட்டு DeepSeek போய் நெட்ல தேடி பாருங்க. அந்த ஏஐயோட இன்டராக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது புரியும். ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சேர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி. இந்த மாதிரி காணொலிகள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்த வாட்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட்